மார்கழி தொடங்கும் முன்பே குளிர் தொடங்கியிருக்கும் நிலையில் பனியின் தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். இப்போ குளிர்காலத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க, ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களும் வயது முதிர்ந்தவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிறந்த குழந்தைங்கள அந்த பெத்த தாய் ஒரு அரவணைப்பாக வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு ஸ்கின் கான்டாக்டில் வச்சுக்கணும். நல்ல ஸ்வெட்ரு, கேப்பு, மாஸ்க் எல்லாம் போட்டு எப்போவுமே பேபியை வார்ம்த்தாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இல்லை, குளிர் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும். அதே மாதிரி முதியவர்களை நம்ம முக்கியமாக பாதுகாத்துக்கணும். அவங்கள வெளியில் வர விடாமல் அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து அவங்களுக்கு சொட்டெல்லாம் போட்டு அவங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா அடிக்கடி வறட்சி ஆகும். அதனால நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்னால் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி நம்மளுக்கு அடிக்கடி இந்த டைமில் ஃபீவர் வரும், சளி பிடிக்கும். அதனால் நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஈட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஃபீவரோ சளியோ பிடிச்சா டக்குன்னு நம்ம போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணது நல்லது. குளிர்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எப்போவுமே ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் காலையில் யோகாவும் உடற்பயிற்சி, சீரான உடற்பயிற்சியும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாள் முழுவதும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பனிக்காலங்களில் மூலிகை நீர், சுடு தண்ணி, மூலிகை நீராக குடித்தோம் அப்படின்னு சொன்னால் செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா, பனிக்காலங்களில் செரிமானத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம உடலில். அதனால் இந்த காலகட்டங்களில் நான்வெஜ்ஜை தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடல்நிலை சீராக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் புவனகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.